Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பிஸ்கெட், ஸ்வீட் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. கிறிஸ்பியான பிஸ்கெட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க கிச்சனுக்கு. இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். மைதா மாவு வந்து நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் உங்களுக்கு அளவு காட்டுறேன். இந்த இதில் தான் நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் வந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பால் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். உப்பு, எள்ளு, அப்புறம் இது வனஸ்பதி வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி கோல்டு வின்னரில் எடுத்திருக்கேன். இது வந்து எத்தனை கிராம் பாருங்கள், 50 ml. இதை வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், சூட் பண்ணி. இப்போ இதில் உப்பு எள்ளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறோம். இப்போ ரவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து சுகர் வந்து உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு நல்ல இனிப்பு கிடச்சிது. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த டால்டாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது டால்டா சேர்க்குறனால உங்களுக்கு கிறிஸ்பியான ஒரு பிஸ்கெட் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா புட்டு மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி அமைக்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும் மாவு. இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சுகர் பவுடர் சேர்த்த பிறகு நம்ம பால் ஊற்றி பிசையும் போது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து சர்க்கரையிலேருந்து தண்ணி கொஞ்சம் வரனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசையணும். இல்லைனா உங்களுக்கு தண்ணி மாதிரி ஆயிரும். பால் சேர்த்து பிசைகிறனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க, சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போது இதை பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இது ஒரு 1 hour வந்து நல்லா ஊறட்டும். நான் இன்றைக்கி கோக்னட் ஆயில் சேர்த்து தான் இதை ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக லைட்டாக மேலே கோக்னட் ஆயில் சேர்த்து இது 1 hourக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சூப்பரான பிஸ்கெட் வரும். பாருங்கள், கரெக்டாக 1 hour ஆகிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை ஒரு ரவுண்டாக மாவை எடுத்து இதை நம்ம பரத்திக்க போகிறோம். கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இதை நல்லா பரத்திட்டு நான் 2 ஸ்டைலில் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன். ரவுண்டான ஷேப் பிஸ்கெட்டும், அப்புறம் நம்ம சும்மா டைமண்ட் கட் பண்ணி இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷேப்லேயும் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். கொஞ்சம் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பரத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது குக் ஆகும், உள்ள வரைக்கும் குக் ஆகும். இல்லைன்னா உள்ள மாவாக இருக்கும், கிறிஸ்பினஸ் கிடைக்காது உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி மூடி எடுத்துக்கோங்க. மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க ரவுண்ட் ஷேப் பண்ணோன்னா இது வேகிறதுக்கு லேட் ஆகும்னு. இல்லை, சூப்பராக நல்லா மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணும்போது நல்லா சூப்பராக குக் ஆகிடும். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ரவுண்ட் ஷேப் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன பிறகு இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா குக் ஆகும். இல்லைன்னா மேலே கருகிரும், உள்ளே மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ரவுண்ட் பண்ணி இப்போது சூடாயிருச்சு. இப்போ இதை எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது போட்டு உங்களுக்கு நம்ம நல்ல டால்டா இதெல்லாம் சேர்க்குறனால உங்களுக்கு பொங்கி வரும். லைட்டாக நல்லா டபுள் சைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா
ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா கொஞ்சம் பொங்கி வருது பாருங்கள், அந்த கிறிஸ்பினஸ்க்காக. பாருங்கள் சூப்பராக அப்படி பூரி மாதிரி பொங்கி வருது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போது நான் இன்னொன்று டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். டைமண்ட் இல்லை, இது என்ன ஷேப், அந்த கத்திட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் உங்களுக்கு பிளாக் சுகரில் எப்படி செய்கிறதுன்னு, கோதுமை மாவில் பிளாக் சுகரில் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மைதா, ரவை, ஒயிட் சுகரில் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.